ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஒர்க்கிங் மம் சீதா. இன்றைக்கு நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சூப்பரான ஜாலியான ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். தம்ப்நெயில் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். நம்ம இன்றைக்கி லக்ஷ்மி பொட்டிக்கில் இருக்க சாரீஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். நிறைய பேர் வந்து சாரீ நல்லா இல்லைன்னு ரிவ்யூஸ் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. நானும் அதில் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன்ல, அதனால் லக்ஷ்மி பொட்டிக்ஸில் சாரீ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி நானும் கொஞ்சம் நான் வந்து என்னோட ஒரு இது இருக்கும்ல, நான் பர்ச்சேஸ் பண்ணதில் நல்லா இருக்கா நல்லா இல்லையா அந்த இதெல்லாம் கமெண்ட்ஸ்லாம் நான் உங்களுக்கு வந்து கொடுக்கலான் இருக்கேன். இன்னும் லக்ஷ்மி பொட்டிக்கில் சாரீ வாங்கலாமா வேண்டாமா அப்படி சொல்லி டவுட் இருக்கவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். பக்கத்துலேயே சாரீ வச்சுட்டு தான் நான் வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். இப்போ வந்து நம்ம லக்ஷ்மி பொட்டிக்கில் வாங்கின சாரியை பார்த்துடலாம். இது வந்து நான் போன வருஷம் வாங்கின சாரீ தான். பார்த்திங்கன்னா இதுதான் நான் வாங்கின சாரீ, தெரியுதா? இதுதான் நான் வாங்கின சாரீ. இது வந்து பல்லு. இப்படி காட்டும் போதே உங்களுக்கு தெரியும், மிரர் ஒர்க் தெரியுது கொஞ்சம். இதில் ஃபாயில் மிரர் தான் அவங்க மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஃபாயில் ஒர்க் தான் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க அதுலேயே. இந்த சாரீ வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது நான் வாங்கினனால. கிளாத் பற்றி தெரிஞ்சுட்டு நம்ம கொஞ்சம் வாங்கினோன்னா நமக்கு ப்ராப்ளம் இல்லாமல் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நான் வந்து ஒரு 15 இயர்ஸாக சாரீ தான் கட்டிகிட்டு இருக்கேன். ஏன்னா வேலைக்கு போகிறதுக்கு நான் சாரீ தான் மோஸ்ட்லி வந்து வியர் பண்ணுவேன். இப்போ வந்து இந்த சாரியோட கிளாத் எப்படி இருக்கும் இதெல்லாம் தெரிஞ்சுட்டு நம்ம வந்து வாங்கணும். இப்போ அவங்க வந்து அதில் மென்ஷன் பண்ணுறாங்க, ஒரு சாரியோட பேர் மென்ஷன் பண்ணும்போது நம்ம தான் வந்து இது நமக்கு செட் ஆகுமா அப்படின்னு பார்க்கணும். இன்னொன்று வந்து வீடியோ, நம்மளே இப்போ ஒரு ஃபோட்டோ எடுக்கிறோம். ஃபோட்டோ எடுக்கும்போது பார்த்திங்கன்னா வீடியோவில் வேறு கலர் இருக்கும், நம்ம ரியலாக கண்ணாடியில் பார்க்கும்போது கொஞ்சம் டல்லாக இருக்க மாதிரி இருக்கும். அந்த மாதிரி தான் இது சாரீஸும். வீடியோவில் வந்து இது லைட்டாக வேறு மாதிரி கலர் மாதிரி தான் இருந்துச்சு. எனக்கும் ஒரு க்ரீன் மாதிரி இருந்தது. இப்போ பார்த்திங்கன்னா ப்ளூ மாதிரி தெரிகிற மாதிரி இருக்குது எனக்கு பார்த்தா, அதாவது ஸ்க்ரீனில். நானுமே வந்து கொஞ்சம் அதில் வந்து என்ன இது க்ரீன் மாதிரி இருந்ததே அப்படி சொல்லி பார்க்கும்போது அந்த வீடியோவை நான் மறுபடியும் பார்க்கும்போது தான் இல்லை அது ப்ளூ தான் அப்படின்னு நானே கன்ஃபார்ம் பண்ணேன். இதில் இந்த சாரீ வாங்கின உடனே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த கிளாத் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு சாரீ கட்டுறதுனால எனக்கு தெரியும் இது வெயிலுக்கு கட்டலாமா மழைக்கு கட்டலாமா எப்படி இருக்கும், எந்த இடத்துக்கு இது மாதிரி கட்ட முடியும் அப்படிலாம் வந்து நம்ம தெரிஞ்சுட்டு நம்ம போய் வாங்கணும். இப்போ டிஷ்யூ சாரீனா அப்படியே நமக்கு வந்து ஃபுல்லாக பஃப்னு அப்படியே நிற்கும், ஃப்ளீட்ஸ்லாம் சரியாக வராது, அதெல்லாம் ப்ராப்பராக அயர்ன் பண்ணி கட்டணும், அப்போ தான் அந்த சாரீ நல்லாயிருக்கும். இப்போ இந்த சாரீ வந்து அப்படி இல்லை, நமக்கு அயனிங்லாம் வந்து பண்ணவே வேண்டாம், அந்த மாதிரியான சாரீ இது தான். நான் வந்து இந்த சாரீ வாங்கினதுக்கப்புறம் இதே பேட்டர்னில் கலர்ஸ் மட்டும் வேறு வச்சு ஒரு 4 சாரீ வாங்கியிருந்தேன். எனக்கே ஆச்சரியமாக இருந்தது. இன்னும் கூட அதில் 2-3 கலர்ஸ் இருந்துச்சு, ஆனால் நான் அதை மிஸ் பண்ணிட்டேன். நான் வாங்கின வரைக்கும் லக்ஷ்மி பொட்டிக்கில் நல்லாயிருக்கு. லக்ஷ்மி பொட்டிக்கில் இன்னும் கொஞ்சம் எனக்கு நான் வாங்கும்போது ஆன்லைன் பர்ச்சேஸில் ஒரு பிரச்சனையெல்லாம் இருந்துச்சு. அந்த பிரச்சனையெல்லாம் நான் வந்து அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். இப்போ ஏன்னா வந்து இந்த வீடியோ ரொம்ப லென்த்தியாக போயிடக்கூடாது அப்படின்றதுக்காக இந்த சாரீ வந்து நல்லா இருந்தது. நான் போன மாதம் ஒரு சாரீ வாங்கியிருந்தேன். அந்த சாரீ பற்றின ஸ்டோரி ஒன்று இருக்குது. அங்கே பர்ச்சேஸ் பண்ணுறதுல நமக்கு என்னென்ன பிரச்சனைன்னு எல்லோரும் சொல்கிறாங்க. எனக்கு இது ஓகேவாக இருக்குன்ற இதையும் நான் சொல்லணும் இல்லையா, அதனால் வந்து எனக்கு வந்து லக்ஷ்மி பொட்டிக்கில் ஓகேவாக இருக்குது. சாரியோட கிளாத்து தெரிஞ்சுட்டு நம்ம வாங்கினா நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணினா தான் நமக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக இது ப்ரமோஷன் வீடியோலாம் இல்லை, நான் நார்மலான ஒரு வேலைக்கு போகிற விமன் தான். நான் வந்து கொஞ்ச நாளாக வந்து வீடியோஸ் போடுறதில்ல, எனக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியலன்னு போடுறதில்ல. நிறைய வீடியோஸ் டெலீட் ஆகிடுச்சு, டெலீட் பண்ணிட்டேன். நிறைய மிஸ்டேக்ஸ்லாம் இருந்துச்சுன்னு டெலீட் பாதி, நிறைய வந்து மிஸ்டேக்ஸும் இருந்துச்சு, வீடியோ குவாலிட்டிலாம் சரியில்லாமல். அதனால் நான் இப்போ மறுபடியும் வீடியோக்குள்ளே வந்திருக்கேன். நிறைய விஷயம் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். லக்ஷ்மி பொட்டிக் சாரியை பற்றி இன்னும் கொஞ்சம் ரிவ்யூ, நான் வாங்கின லக்ஷ்மி பொட்டிக்கில் இருக்க சாரீஸ் அதெல்லாம் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். உங்களுக்கு அந்த சாரீஸ்லாம் பார்க்கணுமா கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஃப்ரம் ஒர்க்கிங் மம் சீதா. பாய்.